शान्ति शान्तिः। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியத்துடன் கூடி சதாயுஷ பர்யந்தம் உத்தமமான நல் வாழ்க்கையும் அந்த அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் 2025 ஆண்டினுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்களுடைய மனதில் நீங்கள் நினைத்த அத்தனையும் நல்ல விதமாக நடந்தேறி செல்வாக்குடனும் செல்வங்களுடனும் பூரணமான ஆரோக்கியத்துடனும் பரிபூர்ண உற்சாகத்துடனும் விளங்க வேண்டும், ஆனந்தத்துடனும் விளங்க வேண்டும் என்கின்ற ஆசீர்வாதத்துடன் இன்றைக்கு புத்தாண்டு ஜாதகத்தினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். புத்தாண்டு எப்ப பிறக்கிறது? 12 மணிக்கு பிறக்கிறது. நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின் பிரகாரம் பார்த்தா ஒரு நாளினுடைய தொடக்கம் என்பது சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆகையினால நம்முடைய தமிழ் வருடப்பிறப்பு என்பது சூரிய உதயத்தினுடைய அடிப்படையில் வந்து அமைகிறது. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஆங்கில புத்தாண்டு என்பது இரவு 12 மணிக்குத்தான் ஆரம்பிக்கிறது. இது உலகளாவிய விதத்துல இது கொண்டாடப்படுகிறது. அதனாலேயே இதுக்கு ஒரு முக்கியத்துவம். அதாவது இந்த உலகத்துல ஒரு சேர ஒரு விஷயமானது கொண்டாடப்படுகிறது அப்படின்னாக்கா அந்த ஒரு பிரச்சனத்தினுடைய அடிப்படையில் அந்த நேரத்தை எடுத்து பார்ப்பது அப்படிங்கிறது எதிர்காலத்தை நாம் கொஞ்சம் கணிப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதனால் அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நம்ம இப்ப பார்க்க போகின்றோம். அது இரவு 12 மணிங்கிறதுனால எப்பயுமே கன்னியா லக்னத்துலதான் வரும். ஆனால் ராசி வேறுபடுகிறது. அதே போன்று கிரக அமைப்புகளும் வேறுபடுகின்றன. அப்படிங்கும் போதுதான் நமக்கு இந்த ஜாதகமானது ஒரு ஸ்பெஷல் ஜாதகமாக அமைகிறது. முதல்ல இந்த புத்தாண்டினுடைய ஜாதகமானது ஜென்ரலா என்ன பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதன் பிறகு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அப்படியே தொடர்ந்து ஓரிரு வார்த்தைகளை குயிக்கா எனக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் தோன்றியது. பிறகு சரி, அந்த புத்தாண்டு வாழ்த்துக்களிலேயே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு ஞானமானது உதவிகரமாக அமையப்பெற்றால் அது என்னுடைய பாக்கியம், சந்தோஷம். அவ்வளவுதானே வாழ்க்கை. நம்முடைய ஞானத்தை ஞான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிறது தானே. அது ஏன் சுவாமிகளே அப்படின்னா, நான் பிறக்கும் பொழுதே இவரு ஒரு சுவாமிஜியா போயிடுவாருன்னு சொல்லிட்டு. ஜாதகம் என்பது மகா அற்புதம். அதுவும் இப்போ ரீசண்டா நம்ம ஜாதகம் பார்த்து பரிகாரம் சொல்லும் போது ஹோம யஜ்ஞங்கள்லாம் நம்மளே பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் லாபத்தினுடைய அடிப்படையில கிடையாது. எவ்வளவு செலவோ அது அவர்கள் கொடுத்து விடுவார்கள். அப்படி பார்க்கும்போது பல விஷயங்கள் நிதர்சனமான உண்மைகளாக வேதங்கள் எவ்வளவு சத்தியம், அந்த பூஜை புனஸ்காரங்கள் ஹோம யஜ்ஞங்கள்லாம் எவ்வளவு சத்தியம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவரவர்களுடைய வாழ்க்கையில் அவரவர்கள் அதை புரிந்து கொள்ள ஒரு தருணமானது அமையும். அதனால இந்த ஜாதகம் சொல்றது நம்ம படிச்சது வேதாந்தம் குருமார்கள் கிட்டத்தட்ட 25-26 வருஷங்கள் படிச்சு அதற்கு பிறகு இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு, ஜாதகம் என்பது வேதத்தினுடைய ஒரு அங்கம் தானே. அப்படிங்கும்போது இதனுடைய அந்த ஒரு உண்மை தன்மையை பார்க்கும் பொழுது வேதம் வேதாந்தங்கள்லாம் எவ்வளவு உண்மை கொண்டவைகள் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்புரணம் ஏற்படுகிறது. அதனால உங்களுக்கும் அந்த வாழ்க்கையில் ஒரு தருணமானது அமையும். ரீசெண்டா கூட ஒருத்தருக்காக நம்ம ஹோமம் பண்ணினோம். குழந்தை இல்லாதவர்களுக்கு, அவர்களுக்கு 12 வருஷங்களாக குழந்தைகள் இல்லை. அவர்கள் இந்த ஆர்டிபிஷியலாகவும் கூட முயற்சி பண்ணி கிடைக்கல. ஆனால் அதற்கு பிறகு ஒரு ஹோமம் அவர்களுக்கு ஏற்ற அந்த ஹோமமானது செய்யும் பொழுது அந்த ஹோமத்துல நான் உட்கார்ந்து நம்ம ஜெப தப்பங்கள்லாம் முடிச்சுட்டு அவர்களுக்காக போய் உட்கார்ந்து நம்ம சங்கல்பம் எழுதணும். ஒவ்வொரு ஹோமமாகட்டும், பூஜையாகட்டும், ஜபமாகட்டும், தபமாகட்டும், ஏன் புனித யாத்திரை ஆகட்டும், சங்கல்பம் ரொம்ப முக்கியம். நான் எதற்காக பண்றேன் அந்த டிட்டர்மினேஷன் நம்ம சங்கல்பம் பண்ணணும். எல்லாமே இறைவனுக்கு தெரியாதா?
கடவுளுக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னாக்கா, கடவுள் என்கின்ற விஷயமே நம் பெரியவர்கள் சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட தான் வந்து அமைத்திருக்கிறார்கள். God is a kind of concept which is established, well established by our forefathers. ஈஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் எங்க பார்க்கணும்? வேதத்துல தான் பார்க்கணும். ஏனென்றால் வேதத்துல தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அந்த ஈஸ்வர தன்மைக்கு தான் தட்சிணாமூர்த்தி, லலிதா மகா திரிபுர சுந்தரி, மகா கணபதி, கார்த்திகேயன், எவ்வளவோ வடிவங்கள். அந்த வடிவங்களுக்கேற்ற பூஜை முறைகள், சாஸ்தா என்கின்ற ஐயப்பனுடைய பூஜை முறைகள், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு பூஜை முறைகள் அப்படிங்கிறதுலாம் வேதங்களில் வடிவமைக்கப்பட்டு அவைகள் ஆகமமாக கோயிலிலும் பூஜையாக வழிபாட்டு முறைகளாக வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம். அதனால ஹோம பூஜைகள் போது நம்ம உட்கார்ந்து நான் வந்து சங்கல்பம் எழுதி அந்த பிராமணர்கள் வந்து தெரிந்த ஒரு நல்ல ஒரு பாவனையா, அதாவது வந்து வியாபாரமாக பார்க்காத ஒரு நல்ல அந்த அந்த ஒரு அமைப்பு கொண்டவர்களை வந்து அழைத்து நம்ம வந்து படிச்சு அவர்கள் சங்கல்பம் சொல்லும் பொழுது அந்த சங்கல்பத்தோடைய நான் எழுதின அந்த சங்கல்பத்தையும் சேர்த்து சொல்லி பண்ணும் பொழுது அவர்களுக்கு பலன் கண்கூடாக நடைபெறுகிறது. எத்தனையோ வந்து இதை வந்து ஒரு பிரபகண்டாவா நினைச்சு கொள்ள வேண்டாம். இருந்தாலும் இந்த வேதத்திற்கும் ஜாதகத்திற்கும் உண்மைக்கும் பல விஷயங்கள் வந்து ஒத்து போகின்றன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். அரசியல் இருப்பவர்கள், அது எந்த கட்சியாகவாக இருந்தாலும் சரி, அவர்கள் இங்க இருந்தாலும் சரி, மும்பையில இருந்தாலும் சரி, மகாராஷ்டிரா கவர்மெண்ட்காரர்களும் வந்து நம்ம கிட்ட வந்து நிறைய கேட்டு அவர்களுக்காக நாம் செய்து கொடுத்து அதெல்லாம் நடப்பது அப்படிங்கிறது கண்கூடாக காணுகின்றோம். அதனால இந்த ஜாதகம் என்பதனுடைய பலன் இன்றைக்கு சொல்லும் பொழுது, இந்த வருஷத்தினுடைய பலனை சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது அதுல ஒரு நன்மை ஏற்பட்டது அப்படின்னாக்கா அது நமக்கு பெரிய பரம சந்தோஷத்தை கொடுக்கும். சரி, ரைட். இன்னைக்கு இந்த வருஷம் ஆனது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, கேத்துவை லக்னத்தில் கொண்டு ஆரம்பிக்கிறது. லக்னம் வந்து கன்னி லக்னம்னு சொல்லிட்டேன். காலபுருஷ தத்துவத்திற்கு 6ஆம் இடம் தான் லக்னமாக அமையும். அது 6ஆம் இடம் லக்னமாக அமைகிறதுனாலதான் 6ஆம் இடம் என்பது என்ன? வேற்று இடம்னு அர்த்தம். அதாவது ஏதாவது ஒரு கொண்டாட்டங்கள், ஒரு திருவிழாக்கள்னா, அதாவது பல நாடுகளிலும், அதாவது கிரிக்கெட் போன்று, இப்ப கிரிக்கெட் வந்து பெரிய ஒரு ரீச் அடைஞ்சிருக்கிறது இல்லையா? ஆனா அது தோன்றியது எங்க? இங்கிலாந்தில் தான் தோன்றியது. ஆனா வந்து உலகளாவிய விதத்தில் அதை வந்து அனைவரும், அது ஒரு பெரிய ஒரு விளையாட்டு துறையா போயிடுச்சு. பட் அமெரிக்கால, யூஎஸ்ல வந்து அங்க ஃபுட்பால் அங்க போறது, இருந்தாலும் அந்த கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு மவுஸ் இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி 6ஆம் இடம் அப்படிங்கிறதே வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணல, வெளியில இருந்து வந்ததுன்னு தான் அர்த்தம் இந்த கொண்டாட்டமே. ஆனாலும் கூட அதில் கேத்து அமர்ந்திருப்பது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதாவது கேத்து அமர்ந்திருப்பதனால இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, சேற்றில் முளைக்கக்கூடிய செந்தாமரை போன்றது இந்த 2025 வருஷம். ஏன் சுவாமிகளை அப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னாக்கா, கேத்து அப்படின்னு சொன்னாலே அதனுடைய 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானவைகள். அதாவது மேம்போக்காக பார்த்தோம்னாக்கா குழப்புவதுன்னு அர்த்தம். கேத்து வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல வர்றது, தலையில வர்றதுனாக்கா நிறைய குழப்பி விட்டுருவார். முதல்ல திங்கிங், நிறைய சிந்தனைகள், கடந்ததை பத்தி நிறைய யோசிக்கிறது, வரப்போறதை பத்தி நிறைய யோசிக்கிறது, இந்த மாதிரியான கேரக்டர் கொண்டதுதான் இந்த கேத்து. இப்படிப்பட்ட கேத்துவாகப்பட்டவர், அதாவது இந்த வருஷம் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் லக்னத்தில் இருக்கிறார். உத்தர பால்குனி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது இந்த வருஷமானது மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கலர்ந்த ஒரு வருஷமாக இருக்க போகிறது. மெய்ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஆன்மீக ஞானமும் வளர்ச்சி பெறும், விஞ்ஞானமும் ஆன்மீகமும் கைகோர்க்கக்கூடிய ஒரு வருஷமாக அமையும். எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லிவிட்டு வழங்கிவிட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் அவைகள் அத்தனையுமே நாம் அதனுடைய உட்பொருள் கண்டு கொண்டோமா அப்படின்னாக்கா இல்லை. அதெல்லாம் இந்த வருஷத்துல நடக்கும். வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு வளர்ச்சிகள், இது வந்து எல்லா நாடுகளும் தன்னுடைய அந்த டெரிட்டரியை தாண்டி ஒரு உலகமயமாக்கல் அப்படிங்கிறது பெருசா வரும். பாரத நாட்டினுடைய ஆன்மீக பொக்கிஷமானது உலகளாவிய விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். முக்கியமாக தாந்திரிக வித்யா என்று சொல்லப்படுகின்ற தாந்திரிக பூஜைகள் வந்து மிகவும் ஃபேமஸாக அதனுடைய பிரயோஜனத்தை கண்டு பிராக்டிஸுக்கு கொண்டு வரப்படும். அதனால இந்த வருஷத்தினுடைய அந்த லக்னத்தை வைத்து பார்க்கணும். அதாவது கன்னியவே நம்ம வந்து லக்னமாக வந்து நினைத்து பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர்ஸ்,
அவர்களோட கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத காமிக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வந்து பட்டுன்னு வந்து அப்படியே திரும்பி போய் கூட இப்ப கூட வந்து பங்களாதேஷ் என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுது இல்லையா? ஆனாலும் கூட அவைகள்லாம் மீண்டும் ஒரு புனரமைப்பு நிகழும். இந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த அண்டை தேசங்கள் அப்படிங்கிற தேசங்களோட நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். யார் எப்படி மாறுவான்னு அப்படி சொல்ல முடியாது. ஆனாலும் கூட இப்ப பங்களாதேஷே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அங்க இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வந்து ஒரு பயத்தை தருவக்கூடியதாக, அதாவது ஒரு கலக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? அவைகளுடைய அந்த விஷயங்களை பாரத நாடு ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணும். 9ஆம் இடத்தில் குரு வந்து உட்கார்ந்திருக்க நம்முடைய நாடு வந்து கௌரவத்திலும் அதனுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லும் விஞ்ஞான வளர்ச்சியிலும் மெய்ஞான வளர்ச்சியிலும் கம்ப்யூட்டர் வேர்ல்ட்ல, அதுவும் இந்த ஏஐ அப்படிங்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வேர்ல்ட்ல வந்து ரொம்ப அசாத்தியமான விஷயங்களை வந்து வளர்க்கும். ஆனா நான் முதல்ல ஆரம்பிச்ச பிரகாரம் ஆர்டிஃபிஷியலான டூப்ளிகேட்டான நிறைய விஷயங்கள் உலகத்துல இருக்கும். அதனால நம்ம எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் இந்த வருஷத்துல அது வந்து சாக்லேட்லயும் கூட நீங்க வந்து சிலிகான் சாக்லேட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுங்கிறா இல்லையா? இதெல்லாம் வந்து அந்த இதனுடைய பரிணாமங்கள் தான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள்ல வந்து அதாவது வந்து ஆசிஃப் அப்படின்னு ஆயிடும். அதாவது ஆசிஃப்னா என்ன, அது சாக்லேட் மாதிரியே இருக்கும், ஆனா சாக்லேட்டுக்கு உண்டான குணங்கள் இருக்காது. சாப்பிட்டா அது வந்து உடம்புக்கு கேடு வரும். அதனால அந்த ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். பிறகு வந்து புதன் ரொம்ப வலிமையா இருக்கிறதுனால ட்ரேடிங் வந்து ரொம்ப நல்ல வளர்ச்சி அடும். எல்லா நாடுகளுக்கும் இடையில வந்து ட்ரேடிங் நல்ல வளர்ச்சி அடும். 11ஆம் இடத்துல வந்து செவ்வாய், அதாவது கன்னி லக்னமாக வைத்து பார்க்கும் பொழுது கடகம் என்பது 11ஆம் இடமாக அமைந்து அங்கு வந்து செவ்வாய் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைகிறார். அதாவது இந்த ஜாதகத்துல அந்த பர்டிகுலர் 12 மணிக்கு போட்ட ஜாதகத்துல அவர் சனியினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்க அனைத்து விளையாட்டுத் துறையிலும் பாரத நாடானது நல்ல முன்னேற்றத்தையும் பிறகு வந்து நிறைய சாதிக்கக்கூடிய அமைப்பையும் பார்க்கின்றோம். இதே போன்று கட்டட விஷயங்கள், சிவில்ல வந்து அவ்வளவு முன்னேற்றங்கள், ஸ்போர்ட்ஸ், இன்ஜினியரிங், பிறகு வந்து கெமிக்கல் மெடிசன்ல வந்து புதிய மெடிசன்ஸ் எல்லாம் நிறைய வந்து ஆயுர்வேதிக் மற்றும் அந்த இயற்கை சார்ந்த மெடிசன்ஸ் வந்து அதிகமான ஒரு ப்ராடக்ட் எல்லாம் வரப்போகிறது. 6ஆம் இடத்துல வந்து சுக்கிரனும் சனி இருக்கிறதுனால இந்த வருஷம் வந்து திருமண உறவுகள்ல வந்து கொஞ்சம் விரிசல்கள், அதாவது கான்செப்டே மாறுகின்றது. பாரதத்தினுடைய திருமண அமைப்புகள் வந்து மாறுவதற்கு சான்சஸ் இருக்கிறது. அந்த திருமணம் அப்படிங்கிறதுக்கு நியூ டெஃபினேஷன்ஸ், ஏன்னா சுக்கிரன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால இந்த லவ் அண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து வித்தியாசமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சுவாமிஜி ஏதோ வித்தியாசமா சொல்ற மாதிரி தெரிகிறது அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். அதனுடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய குடும்பம் என்கின்ற கட்டுப்பாடு, இப்போ வெளிநாட்டுல போயிட்டு இங்க வேண்டாம், இங்க வந்து எல்லாமே ஒரு மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல போயிட்டு வெளிநாட்டுல வந்து கோயில் கட்டி நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் போயிட்டு இருக்குது. அங்கெல்லாம் ரொம்ப டிவோஷனலா கோயிலுக்கு போகக்கூடிய நம்மவர்களை பார்க்கட்டும். அப்படிங்கும்போது ஒரு குழப்பம் வந்தாதான் தெளிவு வரும். அதனால இந்த வருஷம் என்பது முக்கியமான வருஷமாக அமைகிறது. இந்த மார்ச் மாசம் வந்து இந்த சனியினுடைய அந்த அமைப்பும் 12ஆம் வீட்டுல, அதாவது லக்னம்னு நம்ம நினைக்கிற இந்த கன்னியினுடைய நேர் எதிர் 7ஆம் வீட்டுல தான் அத்தனை கிரகங்களும் வந்து அமைகின்றன. அதற்கு பிறகு பல குழப்பங்கள் நிகழ்ந்து பிறகு தெளிவை நாம் காண இருக்கின்றோம். சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறதுனால வேதங்கள் தலை தோங்குவதும் ஆகமங்கள் தலை தோங்குவதும் கோயில்கள் வந்து நன்கு வளர்ச்சி அடைவதும் கோயில்களில் கூட்டம் பெருகுவதும் பிறகு வந்து விஞ்ஞானத்துல வந்து அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜியில புதிய மைல்கல்களை அடைவதும் இப்படியாக இந்த வருஷமானது ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்த்தோம்னாக்க பல்வேறு வந்து மைல்கல்களை மனித சமுதாயமானது தாண்டக்கூடிய வகையில் இருக்கிறது. அதிலும் கூட புதன் வந்து இந்த லக்னாதிபதியாக இருந்து அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார், குரு பார்த்து இருக்கிறார். அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து புதிய பரிணாமத்தை உண்டாக்கி புதனும், அதாவது பிருகஸ்பதி புத யோகம் அப்படின்னு சொன்னாலே அந்த டிக்னிட்டியானது கூட பாரதத்தினுடைய டிக்னிட்டி மிகவும் வந்து ஒரு சாலிடான ஒரு கௌரவத்தை அடையக்கூடிய இடம் வரைக்கும் வளர்ச்சி அடையக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. அதனால இது வந்து ஜென்ரலா நம்ம பார்க்கறது. இன்னும் பர்டிகுலரா நீங்க சூரியனையும் சந்திரனையும், சந்திரன் வந்து 4ஆம் இடத்துல இருக்க தனுர்ல இருக்கார், அவரோட சூரியன் இருக்கிறார். இது வந்து அமாவாசைக்கு மறுநாள் சுக்ல பிரதிபதால இருந்து ஆரம்பிக்கிறது. அப்படிங்கும்போது சூரியனும் சந்திரர்களும் எப்பயுமே வந்து பக்கத்துல வருகிறார்கள் அப்படின்னாலே
மறைமுகமான கல்விகள். அதாவது என்ன சுவாமிஜி ஒண்ணுமே புரியலையே அப்படின்னாக்கா, ஹிடன், அதாவது ரொம்ப ரகசியம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரகசியங்கள்லாம் உடையக்கூடிய வருஷமாக இருக்கும். அதாவது முன்னாடி ஏதோ நடந்திருக்கும், அதாவது ஒரு 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 பிரச்சனையே நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி நடந்தது அப்படின்னு அந்த முந்தைய ரகசியங்கள்லாம் வெளியில வரும். முந்தைய ரகசியங்கள் ஒரு நாட்டுல ஏதாவது ஒண்ணும் இல்லை, ஒரு 2ஆம் உலக போருக்கு காரணமே ஒரு ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தானே. அது டிரான்ஸ்லேஷன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி ஏதாவது பெரிய பெரிய விஷயங்கள் என்னென்ன நடந்தது, அந்த ரகசியங்கள்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கிறது. சரி, இது வரைக்கும் ஜென்ரலா நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது தனி மனிதனுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நியூ இயர் ஜாதகத்தை வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, ஏன்னா நியூ இயர்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், திட்டம் தீட்டுவோம், இதெல்லாம் விட்டுடணும், இதெல்லாம் நான் இன்னும் மேற்கொண்டு வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதை அவாய்ட் பண்ணணும், எதை குறைக்கணும், எதை கூட்ட வேண்டும், அப்படிதான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வருஷம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் ரொம்ப வலிமையாக இருக்கிறார். அதனால ப்ராப்பர்ட்டியில நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அசையாத சொத்துக்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா நல்ல லாபத்தையும். பிறகு 8ஆம் இடத்துல புதனும் 2ஆம் இடத்துல குருவும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆன்லைன் ட்ரேடிங், டேட்டாஸ் ஓரியன்ட், இதுலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏற்கனவே வருஷத்தினுடைய பலன்கள்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஆனா இது இந்த புத்தாண்டு ஜாதகத்தினுடைய அமைப்பு. கேத்துவும் ராகுவும் 6க்கும் 12க்குமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளிநாடு போக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்டதை ஏதாவது நான் ஆரம்பிக்கணும்னு சொல்றவர்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். பிறகு 2ஆம் திருமணம் அப்படிங்கிறவர்களுக்கு இது நல்ல ஒரு டைம். சுக்கிரனும் சனியும் ஒன்றாக 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அதாவது 7க்குண்டானவன் 11ஆம் இடத்துல இருக்கின்றார். அப்படிங்கும் போது திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் அதே போன்று ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல சனி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு, அதாவது முஸ்லிம் நாடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த நாடுகளில் எண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாகும். அதே போன்று நம்முடைய நாட்டில் கனிம வளம் அது நல்லபடியாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா வருகிறது. பெற்றோர்களின் பால் நல்ல அன்பும் கூட இருக்கிறது. அதனால மேஷ ராசிக்காரர் இது ஒரு சொத்துக்களை கூட்டுகின்ற, வருமானத்தை கூட்டுகின்ற ஷேர் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நல்ல லாபத்தை அடையலாம். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த புத்தாண்டு ஜாதகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, எதை நாம் பண்ணணும், எதை குறைக்க வேண்டும் அப்படின்னா, முதல்ல அடிக்ஷன் ஆகிறத குறைக்கும், ஃபுட் அடிக்ஷன்ஸை குறைக்கணும். ஆமா, நம்ம ஏன்னா ரிஷப ராசிக்காரர்கள் 5ஆம் இடத்துல கேத்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது சாப்பிடுற விஷயத்துல நீங்க உடலுக்கு ஒவ்வாத ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்றத விட்டுணும். இதுதான் மெயினா. சகோதரர்கள் கூட ஒரு நல்ல சுமூகமான உறவை மேம்படுத்திக் கொள்ளுதல், நல்ல கௌரவத்துக்கு உண்டான செயல்களை தேர்ந்தெடுத்தல். 10ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இருக்கிறதுனால, 6க்கு உண்டானவன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில நான் முடிவு எடுக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 2 நாள், என்ன ஒரு தடவைக்கு 2 தடவை தானே சொல்லுவோம், அப்படின்னா 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டு நம்ம பிளான் பண்ணினோம்னா இந்த வருஷம் முழுவதும் சக்சஸ் தான். புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுக்குள்ள இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன். ரொம்ப அற்புதமா நீங்க உங்களுடைய ஃபேமிலியை செம்மைப்படுத்த முடியும். குடும்பத்துல ஃபோக்கஸ் பண்ணினோம்னா ஜம்முன்னு பண்ண முடியும். கௌரவங்கள் உயரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. என்ன நான் பிளான் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, குரு லக்னத்துல இருக்கிறதுனால, 8க்கு உண்டானவன் லக்னத்துல இருக்கிறதுனால தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது வெளியூர் வெளிமாநிலங்கள் வெளிநாடுகள் அப்படின்னா நல்லா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தாயாருடைய தந்தையாருடைய மனதை நோகடிக்க கூடாது. இதுதான் டூஸ் அண்ட் டோன்ஸ்.
குடும்பங்கள்ல வந்து குழந்தைகளோட கொஞ்சம் டைம் கொடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். தனிமையை விரும்ப வேண்டும். கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு 2 நாள் அல்லது வாரத்துல ஒரு சில மணி நேரங்கள் தனியா இருக்காது. தனியா எங்கேயாவது போயிட்டு ஒரு கோயில்லையோ ஒரு ஒரு அல்லது ஒரு தனியா ஒரு ஒரு கார்டன்லயோ ஒரு தோட்டத்திலயோ அல்லது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஊருக்கு வெளியில அப்படி ரிலாக்ஸ்டா போய் ஒரு இயற்கை சூழ்ந்த நிலையில இருந்து பாருங்க. ரிஷபராசிக்காரர்கள் வெற்றி என்னும் கனியை இந்த வருஷம் கண்டிப்பாக சுவைப்பீர்கள். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த புத்தாண்டு ஜாதகம் உங்களுக்கு என்ன சொல்லுகின்றது அப்படின்னாக்கா, வியாபாரத்தில் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. எதை பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா, நிறைய யோசனை பண்ணுங்க. பேச்சை குறைக்க வேண்டும். 2ஆம் இடத்துல செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பேச்சை விட செயலாற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப மேன்மையை கொடுக்கும். ராகு கேத்துக்கள் 4க்கும் 10க்கும் இருக்கிறதுனால வியாபார விருத்தி. பிசினஸ் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து ஒர்க் பிளேஸ்ல வந்து என்னை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால வெளியில உறவுகளை மேம்படுத்துங்க. நிறைய உறவுகள், அந்த பிஆர் அப்படிங்கிற பப்ளிக் ரிலேஷன்ஷிப், நியூ கான்டாக்ட்ஸ், உங்களுடைய விங் அதாவது இறக்கைகளை உங்களுக்கு விரிந்து பரந்த ஒரு உலகத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால நம்ம குறைக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, வீட்டுல அப்படியே ஒடுங்கி உட்கார்ந்து இருக்கிறத குறைச்சிடணும். இது ரொம்ப முக்கியம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வீட்லயே அப்படியே ஒடுங்கி உட்கார்ந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு அதை வந்து விட்டுடணும். நான் வந்து இனிமேல் வளர்ச்சிக்கானதை பார்ப்பேன், யோசனை பண்ணணும், அதை பத்தி நான் யோசனை பண்ணணும். சூரியனும் சந்திரனும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு அசாத்தியமான உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. சூரியன் வந்து லக்னத்தை பார்க்கிறார், சந்திரனோட கூடி பார்க்கிறார். அவர் வந்து அமாவாசை யோகத்துல சந்திரன் இருந்தாலும் கூட அந்த புதனுடைய ராசியாகிய அந்த மிதுனத்தை சந்திரன் பார்க்கிறது, புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறது தன்னுடைய நட்சத்திரத்துல. அப்படிங்கும் போது அதாவது குறுக்கும் நெடுக்குமாக யோசனைகள் வரும். நம்ம யோசனை குறுக்கும் நெடுக்குமாகனா என்ன மீன் பண்றேன் அப்படின்னாக்கா, மற்றவர்களுக்கு தோன்றாத புதுவிதமான விஷயங்கள்லாம் தோன்றும். அதனால வியாபாரத்தில் கவனத்தை செலுத்துங்கள். நட்பு வட்டாரங்கள் வந்து நட்பெல்லாம் இருக்க வேண்டியதுதான், ஆனா அதுக்கு நிறைய டைமை செலவு பண்ணக்கூடாது. அதை வந்து பார்த்துட்டோம்னாலே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு அரிய பெரிய வருஷம். அதாவது உங்களுடைய வியாபாரத்துல வந்து வளர்ச்சி கண்டு உங்களுடைய செயலாற்றம், நம்மளால இந்த அளவுக்கு செயலாக்கமா இருக்க முடியுது, ஆற்றலுடன் இருக்க முடிகிறது அப்படிங்கிறதை உணரக்கூடிய ஒரு வருஷம். மேலும் குரு 12ஆம் இடத்துல இருக்கு. ஒரு கேந்திராதிபதி வந்து ஒரு 12ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னாக்கா, இது வந்து என்னன்னு கேட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு உண்டான நேரம். அது எப்படி சுவாமிகளே அப்படின்னாக்கா, உங்களுடைய அந்த திட்டங்களில் நமக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருந்தது, அதாவது வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுல ஏதாவது ஒரு திட்டம் இருந்ததுனாக்கா அதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு கையில இல்லையா, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது வந்து பேங்க் செக்டர்ல ஏதாவது லோன் வாங்கி அந்த வியாபாரத்தை விருத்தி பண்ண முடியும். லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்க, குரு வந்து 2 கேந்திராதிபதிகள் வந்து 6க்கும் 12க்குமாக இருக்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கடன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாசிட்டிவான பயம். ஆகையினால மிதுன ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம், வளர்ச்சியும் விருத்தியமாக இருக்க போகிறது 2025ஆம் ஆண்டு. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த 2025ஆம் ஆண்டினுடைய ஜாதகம் என்ன சொல்லுகிறது உங்களுக்கு அப்படின்னாக்கா, உங்களுடைய ராசியிலேயே வந்து செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைகிறார். அதிகாரத்தை அடையக்கூடிய வருடம். சரி, எதை பண்ணணும் எதை விட்டுடணும் அப்படின்னாக்கா, சகோதரர்களுடன் வந்து எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் வேண்டாம். அதே மாதிரி புதிய காரியம் தொடங்குறோமா, பல பேருடைய ஐடியாவை கேட்போம் நம்ம. ஏன்னா நமக்கு நிறைய ஐடியாஸ் வரும், சம்டைம்ஸ் என்ன ஆயிடும், அது வந்து இம்ப்ராக்டிக்கலா கூட போயிடும். ஆனால் புதன் 5ஆம் இடத்துலையும் குரு 11ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த டேலண்டை வச்சு, உங்களுடைய கல்விகளை வச்சு, அதாவது ஃபினான்ஸ் வகைரா இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ஃபினான்ஸ், டேட்டாஸ் ஓரியன்ட் ட்ரேடிங், ஈவன் வந்து ஷேர் மார்க்கெட். சனி வந்து 8 கூடையவன் 8ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார். சுக்கிரன் லாபாதிபதி. ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் கவனம் பண்ணினா இந்த கடகராசி அன்பர்கள் நல்லபடியாக வந்து அவர்கள் சம்பாதிக்க முடியும். சுவாமிஜி, அஷ்டமத்து சனி எங்க போய் பணத்தை கொடுக்க போறது அப்படின்னாக்கா, அதுதான் பியூட்டியே.
11க்கு உண்டானவன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவர்கள் இருவரும் நட்பு கிரகங்கள். அதுலயும் கூட சுக்கிரன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் தான் உங்களுக்கு ராஜயோகாதிபதியினுடைய கிரகம். அப்படிங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வியாபாரத்திலும் வளர்ச்சி, நீங்கள் செலக்ட் பண்ற அந்த ஃபீல்டுலயும் வளர்ச்சி. 6ஆம் இடத்துல வந்து சூரியனும் சந்திரனும் வந்து தனுர் ராசியில உட்கார்ந்துருக்க, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி வந்து தனு ராசியில் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து சூரியனோட இருக்கிறதுனால கவர்மெண்ட் மூலமாக எதிர்பாராத லாபம். அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்து விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அதே போல புதன் 5ஆம் இடத்துல தன்னுடைய ராசியில இருக்கிறதுனால ஒரு 12க்கு உண்டானவர். வெளிநாடுகள்ல வந்து என்னென்ன கல்வி, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய ஃபீல்டுல வந்து வெளிநாட்டுல என்ன போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து நீங்கள் அதை பிராக்டிக்கலாக வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணினேன்னாக்கா கண்டிப்பாக யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு வின். 2025 என்பது உங்களுடைய உள்ளங்கை நெல்லிக்கனி ஆகும். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த புத்தாண்டு ஜாதகம் என்ன சொல்லுகிறது? 2ஆம் இடத்தில் கேது. அது என்ன பண்ண வேண்டும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, தேவையில்லாத இடத்துல பேசக்கூடாது, பேச்சை குறைக்க வேண்டும். அதுவும் வீட்டில் வந்து அதிகமா பேசவே கூடாது. ஆனா எங்க பேசணும் அப்படின்னாக்கா, ஆபீஸ்ல பேசியே ஆகணும், உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல பேசியே ஆகணும். ஒர்க் பிளேஸ்ல நீங்க வந்து உங்களை புரிய வைத்தே ஆக வேண்டும். வெற்றி நிச்சயம். அதே போல 10ல் வந்து ரிஷபத்தில் வந்து குரு வக்கரம் பெற்று அமைந்திருக்க, 4ஆம் இடத்துல புதன், லேண்ட், அசையாத ப்ராப்பர்ட்டிஸ், அசையும் சொத்துக்கள் எது வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்மாதிபதி வந்து திருக்கோணத்துல உட்கார்ந்துருக்கிறார். அது அமாவாசை யோகம் அப்படின்னாலும் கூட அவர் வந்து தொழில் ஸ்தானாதிபதி ஆகிய சுக்கரனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னா திட்டம் தீட்டுங்க. சைட்ல இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வாழ்க்கையானது அமைந்திருக்கு. 7ஆம் இடத்துல 7 கோடியானவன் இருந்தாலும் கூட இந்த நேரத்துல வந்து 10க்கு உண்டானவன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பேச்சை குறைக்கிறதுனால குடும்பத்துல சுமூகமாகும், நண்பர்களுக்கு நடுவிலும் சுமூகமாக இருக்கும். ஆக சூரியனுடைய இந்த திரிகோண அமைப்பு உங்களுக்கு இந்த வருஷம் ஆனது லாபகரமாக, அதே போன்று வலிமை மிக்கதாக அமையும். விட நம்ம வந்து வலிமை மிக்கவர்களாக நம்ம உணரும். கண்டகச்சனியாக இருந்தாலும் கூட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அதே போல குழந்தைகளால் கௌரவம், குழந்தைகள் பெற்றோர்களால் கௌரவம், பெற்றோர்களால் லாபம், சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனாலும் கூட இந்த வருஷம் 4ஆம் இடத்துல புதன் 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அப்படின்னாக்கா நிறைய உங்களுடைய அந்த ட்ரேடிங், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த லாபத்தை அடையப் போகிறார்கள். இந்த வருஷம் வந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அவர் வந்து ஒரு கோணாதிபதி கேந்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதே போல சூரியன் லக்னாதிபதி, லக்னாதிபதி வந்து கோணமும் அப்புறம் வந்து கேந்திரமும் ஆகிறது. அவர் வந்து திரிகோணத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும் போது இந்த வருஷம் என்பது உங்களுடைய கையில் இருக்கிறது. அதிகாரத்தை, உங்களுடைய ஆட்சியை உங்களுடைய கையில் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வருஷம். பேச்சை மட்டும் குறைக்கும், அவ்வளவுதான். அப்புறம் பெண் நிர்வாகிகளுடன், பெண்களுடன் அபிஷியலான விஷயத்தை எழுத்தின் மூலமாக அமைப்பது நமக்கு வெற்றியை தரும். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, கேத்து லக்னத்திலேயே இருக்கு. உங்களுக்கு கேத்து உங்களுடைய தலையிலேயே இருக்கு. ஆனா 3ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல வந்து செவ்வாய். 3ஆம் இடத்துல புதன் வலிமையாக குரு பார்க்க, அதுதான் வந்து முயற்சி ஸ்தானம், வீரியஸ்தானம், விஜயஸ்தானம். உங்களுடைய லக்னாதிபதி வந்து புதிய முயற்சிகள் அத்தனைக்குமே வெற்றியை கொடுப்பார். அதே போல 11ஆம் இடத்துல உங்களுடைய 8க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு வந்து ரகசியமான முறையில் நல்ல வலுவும் பாக்கியமும் உங்களுடைய கை கூடும். செவ்வாய் வந்து 8க்கு உண்டானவன் தான், எதிரிதான். ஆனால் வந்து உபச்சயஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது அசாத்தியமான வெற்றியை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்துல சனி வல்லமையை பெருக்கும். 2க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல அதிர்ஷ்டமானது, வெளிநாடுகள் யோகம். அதே போன்று தொட்டது துலங்கும்.
என்ன விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருப்போம். அந்த திங்கிங்கை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் மெடிடேஷன், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், இதுவே இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்துல வந்து சூரிய சந்திரர்கள். சந்திரன் வந்து 4ஆம் இடத்துல திக்பலம், அம்மா வகையில ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்துல ராகு. இந்த 7ஆம் இடத்துல ராகு அப்படின்னு சொன்னாலே நம்முடைய ஆபீஸுக்கு வெளியில தான் நம்ம டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லுவோம். இது என்ன, இதெல்லாம் நான் வந்து கண்கூடாக பார்த்தது. ஆபீஸ்ல உள்ள உட்கார்ந்து டெசிஷன் எடுக்க வேண்டாம், வெளியில உட்கார்ந்து எடுங்க. வெளியில என்ன எங்க சொல்லல, அதான் இப்பெல்லாம் நிறைய இருக்க, காஃபி ஷாப் இருக்கிறது, அந்த லஞ்ச் மீட்டிங் இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணினா போதும். 9ஆம் இடத்துல வந்து குரு ரொம்ப அற்புதமான கௌரவத்தை உயர்த்திடுவார். இந்த பிருகஸ்பதி புதயோகம் அப்படிங்கிறது மதியுகமாக இந்த வருஷம் வந்து வியாபாரத்தை வளர்ச்சி செய்யக்கூடிய வருஷம். எந்த விஷயங்கள் நம்ம விட்டுடணும் அப்படின்னாக்கா, குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிக்க கூடாது. அது வந்து வீட்டில் இருப்பவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், அவ்வளவுதான். துலாம் ராசியிலும் துலாம் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த 2025ஆம் வருஷத்தினுடைய ஜாதகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, காதலில் சக்சஸ், அதுவும் எதிர்பாராத விதமாக. அப்புறம் கல்வி ஸ்தாபனங்களில் வெற்றி, அரசாங்கத்தில் நிறைய முயற்சிகளில் வெற்றி, உங்களுடைய சொல் வாக்கு, நம்ம பேசணும், எழுதணும், பேசணும், பப்ளிக்ல போய் பேசுங்க, பப்ளிக்கோட கொஞ்சம் மிங்கிள் ஆகும், வெளிநாட்டு உறவுகளை மேம்படுத்துவோம். இந்த ஜாதகத்தின் பிரகாரம் 10ஆம் இடத்தில் செவ்வாய் ரொம்ப வலிமையாக இருக்கிறார். அதாவது எக்ஸிக்யூட்டிங் டைம், இப்ப இல்லைன்னா எப்ப அப்படிங்கிற மாதிரி. இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுது, அதாவது இறங்கி களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆடுவோம். தின்பண்டங்கள் அல்லது ஸ்மோக்கிங் அல்லது ஆல்கஹால். 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேது. அதனால இந்த ஆல்கஹால் விஷயத்தை மட்டும் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆல்கஹால் அல்லது ஏதாவது ஒரு அடிக்ஷன், மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிற, ஷார்ட் பார்த்துக்கிட்டு நிறைய எனர்ஜியும் வேஸ்ட் ஆயிடும், டைமும் வேஸ்ட் ஆயிடும். ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கும் துலா லக்னக்காரர்களுக்கும் இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறது, லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்க இந்த ஆண்டு பிறக்கிறது. சனி என்கின்ற தன்னுடைய யோகாதிபதியோட கூட சேர்ந்திருக்கிறது. அதிருஷ்டம் கையோட இருக்கிறது, கை கூடவே இருக்கிறது. அவ்வளவுதான். நம்ம அடிக்ஷனை மட்டும், அதாவது ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருக்கும், அது புத்தாண்டுல வந்து நம்ம இதை விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பிங்க. குரு 8ஆம் இடத்துல கொஞ்சம் வந்து ஷேர் மார்க்கெட், ஸ்டாக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. புதுசா வந்து வருமானத்திற்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதக அமைப்பு. அதனால துலா ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டக்காரர்களாக வழங்க போகிறீர்கள். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த 2025ஆம் ஆண்டினுடைய ஜாதகமானது என்ன சொல்லுகிறது அப்படின்னாக்கா, லக்னத்திலேயே புதன் 8க்குண்டானவன். பல விஷயங்கள் வந்து உங்களை தாண்டி கடந்து போகின்ற நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தாண்டி கடந்து தான் போகும். 8க்குண்டானவன் வந்து லக்னம் ஏறி உட்கார, லக்னாதிபதி பெருங்கோணத்துல உட்கார்ந்து இருக்கிறார், வலிமையாக இருக்கிறார். அதனால 8க்குண்டானவன் சொல்லி பயப்பட வேண்டியதில்லை. அவர் தானே எதிரி இந்த ஜாதகத்துக்கு. ஆனால் புதன் தன்னுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கனால லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத வரவுகள், வாய்ப்புகள், அதை பயன்படுத்துவீர்கள். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது. நீங்கள் பணத்தை டீல் பண்ண வேண்டாம். உங்களுடைய கையில வந்து பணத்தை வந்து அந்த கணக்கு பார்க்கறது, பணத்தை செலவு பண்றது, இதெல்லாம் வந்து மற்றவர்கள்ட்ட கொடுத்துருவோம். அதே போல சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல திக்பலம் அமைந்து 4க்குண்டானோடு இருக்கிறார். வீடு கட்டுவதற்குண்டான யோசனை பண்ணுவோம். அதே போல ஆபீஸ் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான யோசனை பண்ணுவோம். இருப்பிடத்துல இன்னும் கொஞ்சம் வசதி பண்ணுவோம். புதன் வந்து நம்மளுடைய இதுலயே ராசியிலேயே இருக்கிறதுனால இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், இந்த குரு வந்து 7ஆம் இடத்துல இருந்து நேரடியா பார்க்கிறேன். 2க்குண்டானவன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்றது, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி அந்த நாட்டுக்குண்டான குடியுரிமையானது கிடைச்சிடும் உங்களுக்கு.
அப்ளை பண்ணுவது. அதே போல 2ஆம் இடத்துல 10க்கு உண்டானவன் 2ஆம் இடத்துல அப்படின்னாக்கா வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, நல்ல வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு. படிப்பில் மட்டும் நாளைக்கு படிச்சுடுவோம், நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவோம், அல்லது ஒரு மீட்டிங்கு போறோம் நாளைக்கு பண்ணணும், எதையுமே நாளைக்கு என்று ஒதுக்கி வைக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் ராகு. ராகு என்ன பண்ணணும், அப்படியே மூளையை கொஞ்சம் மயக்கணும், பார்த்துக்கிடலாம். நோ, அந்த ஒரு பழக்கத்தை மட்டும் மாற்றிவிட்டீர்கள் என்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருஷம் 2025 வருஷம் அதாவது வீரியமான வெற்றியை அடைவீர்கள். கேத்து நல்ல இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுட்டோம்னா, சூரியன் 2ஆம் இடத்துல உங்களுடைய வாக்குக்கு நல்ல சக்தி உண்டு. சந்திரன் 2ஆம் இடத்துல, சந்திரன் இந்த ஜாதகத்துக்கு 9க்கு உண்டானவன், நல்ல அமைப்பு தான். அது நீச்சத்துல இருந்து வெளியில வந்த சந்திரன் அங்க புதன் உட்கார்ந்து இருக்கிறது தன்னுடைய நட்சத்திரத்துல. இதெல்லாம் ஒரு நல்ல மதி நுட்பத்துடன் இந்த 2022 உங்களுக்கு பல புதிர்களையும் பிறகு புத்துணர்வுகளையும் பிறகு புதிய வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கிறது. தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த புத்தாண்டு ஜாதகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா, 2 கேந்திராதிபதிகளும் 6க்கும் 12க்குமாக உட்கார்ந்திருக்கிறார்கள். ராகு 4ஆம் இடத்துல, புதிய வேலை வாய்ப்புகள், அதே போன்று வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், பிரயாணங்களில் லாபம், எழுத்தாளர்களுக்கு நல்ல வெற்றி, கலை உலகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வெற்றி. நீங்கள் விட வேண்டியது என்ன, நம்ம விடணும் என்ன, நம்ம அதாவது புத்தாண்டுல எதை விட்டுடணும் அப்படின்னு கேட்டா, தூக்கமானதை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். விடிய காலையில தூங்காதீங்க. சூரியன் அதாவது சூரியன் கிழக்குல இருக்க லக்னத்துல இருக்கக்கூடிய அந்த நேரத்துல உங்களுடைய ஜாதகமானது இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. அப்படிங்கும்போது விடியற் காலையை பயன்படுத்துங்கள். தனுர் ராசிக்காரர்கள் விடிய காலையில நீங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ரெடி ஆயிடும் வாழ்க்கைக்கு. பாருங்க அற்புதத்தை. இதுதான் இந்த வருஷத்துக்கு நான் சொல்லுகின்ற ஒரு டெக்னிக்கல் திங்ஸ். நேரத்தோட தூங்க போயிடுங்க, கார்த்தால விடியல எழுந்துருங்க. அது யார் விடிய காலையில் எழுந்தாலுமே அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். ஆனால் உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு புதிதான நட்புகள் நிறைய கிடைச்சு, சகோதர சகோதரிகளுடைய அந்த ஒரு வீரியமான ஒரு சப்போர்ட்டிவோட 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து நல்ல வளர்ச்சிகளையும், அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்லயே நம்ம உட்கார்ந்து வீட்டுக்காரங்களோட, அதாவது வீட்டுல ஏதாவது ஒரு விஷயத்த டீல் பண்ணோம்னாக்கா அங்க சரி வராது. ஆனால் வெளியில போங்கன்னாக்கா, எப்பயுமே வெளியில போகணும் இல்லை, ஆபீஸ்ல போக்கஸ் அங்க போகட்டும், வளர்ச்சி ஆகுங்க. நல்ல ஒரு அமைப்போட 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்ச பங்கம் அடையிறது. அவர் 5க்குண்டான் கல்வித்துறையில பெரிய சாதனைகளை வகுக்கக்கூடியவர். அது ஒரு விபரீத ராஜயோகம் இல்லையா? 12க்குண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விபரீத ராஜயோகம். அப்படிங்கும்போது அந்த ஒரு சமாச்சாரம் 12க்கும் 5க்குண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பல விஷயங்கள்ல ரகசியமான முறையில் வலிமை அடைந்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய வருஷம். சகோதரர்களோட சண்டை வேண்டாம். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பல விஷயங்கள் உங்களுக்கு கடன் பெற்றாவது உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தை வளர்ச்சி அடைய செய்யுங்கள். கல்வியில டக்குன்னு கல்வியை மாற்றாம இருந்தா போதும். அதாவது ஒரு படிக்கிற விஷயத்துல மட்டும் நம்ம மாற்றாம இருக்கும் இந்த வருஷம். மற்றபடி இந்த வருஷம் அழகான வருஷமாக, அதாவது ஆன்மீகமான வருஷமாகவும் இருக்கும். நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட வேதாந்தங்கள்ல நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடுகள்ல நிறைய விஷயங்கள், வெளி மாநிலத்தவர்கள், வெளிநாட்டவர்கள், நல்ல நட்பு வட்டாரங்கள் கூடக்கூடிய அதாவது நான் வாழ்க்கையில நான் தனி இல்லை அப்படிங்கிற புரியிற வருஷம் இந்த வருஷம். நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி, விருத்தியான வருஷம், அதாவது பாக்கியமான வருஷம் நான் சொல்லுவேன் தனு ராசிக்காரர்கள். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த நண்பர்களே, இந்த 2025 புத்தாண்டு ஜாதகம் என்ன சொல்லுகிறது உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, 5ஆம் இடத்துல குரு, பாக்கியமான வருஷம். 6க்குண்டானவன் 11ஆம் இடத்துல, நோயிலிருந்து விடுதலை, இதயிலிருந்து விடுதலை, கேஸ்ல இருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, வீட்டுல அதிகாரம், வீட்டுல மதிப்பு,
அரசாங்கத்துல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை, ஆன்மீக நம்பிக்கை, கடவுள் மீது பக்தி, பிரயாணங்களில் நிறைய லாபம், எல்லா கோர்ட் கேசுகள்லயும் வழக்கில் ஜெயம், வீட்டுல பிரச்சனைகள் எல்லாம் டாமினேட் பண்ணி, ஏன்னா 7ஆவது சனி இறங்கிட்டு இருக்குது, இறங்க போறது. அதனால இந்த வருஷம் ஜாக்பாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இந்த புதனை பார்த்து இருக்க, இனிமேல் வாழ்க்கையை நான் எப்படி வடிவமைக்க வேண்டும் அப்படிங்கிற சிற்பியாக மாறப் போகின்றீர்கள். 7ஆம் இடத்துல செவ்வாய் உக்கிரமாக இருக்கிறதுனால பயங்கர கான்பிடென்ட் வரும். இதெல்லாம் ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு வரும். எதை நாம் இந்த வருஷம் விட்டுடும் அப்படின்னு கேட்டா, தன்னை தானே நிந்தனை செய்யறத விட்டுடுங்க. அதுதான் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு இயல்பு உண்டு, தன்னை தாழ்த்தி நினைத்துக் கொள்வது. அதை விட்டுடுங்க போதும். இந்த வருஷம் சுபிக்ஷமான வருஷம், பிரைட்டான வருஷமாக இருக்கும், அனைத்திலும் ஏற்றம் அப்படிங்கிறது தான் மகர ராசிக்காரர்கள். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டினுடைய ஜாதகம் என்ன சொல்லுகிறது? இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில சுக்கிரன் லக்னத்திலே இருக்கிறார். 9க்கு உண்டான சுக்கிரன் லக்னத்திலே இருக்கிறார். அப்படிங்கும் போது ஜென்மச்சனியிலிருந்து விடுதலை அடையத்தான் போறோம். ஆனால் இந்த சுக்கிரனுடைய அமைப்புனால உங்களுக்கு பண வரவும், அதே போன்று வீடு கட்டக்கூடிய அமைப்பும், புதிதான ஒரு வீடு, அதாவது லேண்டோ அல்லது ஒரு பெரிய ஒரு சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பும், வெளிநாடுகளில் யோகமும், பிறகு எதிரிகள் தள்ளி போகக்கூடிய ஒரு தன்மையும், இது வரைக்கும் போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்த சில பிரச்சனைகள் கமெண்ட்ஸ்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. ராகு லக்னத்துக்கே வரப்போகிறார், சனி 2ஆம் இடத்துக்கு போக போகிறார். அப்படிங்கும்போது வேறு திசையில் நாம் பிரயாணிக்க போகின்றோம், வேறு நல்ல திசையில் நாம் பிரயாணிக்க போகின்றோம். அதனால இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டா, புதிய பயணம்னு சொல்லுவேன். இந்த வருஷம் புதிய பயணம், அதாவது ஒரு கீழ் நோக்கி போயிட்டு இருந்த அந்த பயணம் மாறாக மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு பயணம். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால, செவ்வாயினுடைய அந்த பார்வையும் லக்னத்துல உங்களுடைய ராசியில படுறதுனாலையும், சனி அங்க இருக்கிறதுனாலையும் முதல்ல கொஞ்சம் குழப்பமான ஒரு அமைப்பு, அப்புறம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம விறுவிறுன்னு மேல வரக்கூடிய அமைப்பு. கும்பராசிக்காரர்களுக்கும் உணவில் அடிமையாகாமல் இருக்கணும். நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அந்த பழக்கத்தை குறைச்சிடணும். சாப்பிட்றதுல சரியா சில பேர் சாப்பிட்றதே கிடையாது. சில பேர் சாப்பிட்டா எதையும் சாப்பிட்டுடுவோம், நம்ம யோசனை பண்ணிட்டே நிறைய சாப்பிடுவோம். அந்த பழக்கத்தை மட்டும் விட்டுடுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு புதிய புதிய விஷயங்கள், புதிய உலகம், அவ்வளவுதான். 7.5 சனியினுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி நல்ல விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு புதிய வாழ்க்கை. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வருஷம் உங்களுடைய 2025ஆம் ஆண்டினுடைய ஜாதகம் என்ன சொல்லுது? ஜென்மச்சனி வரப்போறது, என்ன ஆக போறது தெரியல அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில பார்த்தோம்னாக்க, புதிதாக தொழில் தொடங்கினாலும், அதே போன்று புதிய வரவுகளினாலும், பிறகு எதிர்பாராத உதவிகளினாலும் உங்களுடைய நஷ்டங்களிலிருந்து நீங்கள் மேலே ஓங்கி வருவீர்கள். ஆன்மீக விஷயங்கள்ல கொஞ்சம் நாட்டம் இருக்கும். 7ஆம் இடத்துல கேதுவும் லக்னத்தில் ராகுவும் இருக்க, சனி 12ஆம் இடத்துல 12க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துல இருந்து பிறக்கிறதுனால இதுவரைக்கும் நமக்கு நிறைய ஞானமானது கிடைச்சிருக்கும். கடவுள் பக்தி ஓங்கி இருக்கும். நாம செய்ய வேண்டியது கடவுள் பக்தியை கூட்டிக் கொள்வது. நம்ம எதை நம்ம ஒதுக்கணும் அப்படின்னாக்கா, கோபத்தை அந்த எரிச்சலா நம்ம நம்மளுக்கு அறியாமலேயே நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டே இருக்கும், கடுப்பாகிட்டே இருக்கும். அதை ஒதுக்கி வச்சுடுங்க. நடக்கிறது நடக்கட்டும், ஆனால் நன்மை தான் நடக்கும். அதனாலதான் இந்த பிரஷ்னம்னு வச்சுக்கிடுங்க. இந்த 2025ஆம் ஆண்டினுடைய இந்த ஜாதகம் 12 மணிக்கு நம்ம போட்ட ஜனவரி 1 விடிய காலையில் 12 மணிக்கு போட்ட இந்த ஜாதகம் ஒரு பிரஷ்னம் மாதிரி. நீங்கள் 7.5 சனியினால் பாதிக்கப்பட மாட்டீர்கள். அது ஒரு நல்ல ஒரு சைனு தான் காமிக்கும். அதாவது எதிர்பாராத விதத்தில் நல்லவர்கள் உங்களுடன் சரியான இடத்தில் நீங்கள் தோளும் பொழுது உங்களை தோள் கொடுப்பதற்காக பல விஷயங்கள் ஆன்மீக அன்பர்களும் நண்பர்களும் மற்றவர்களும் வந்து விடுவார்கள். நீங்கள் ஜென்மச்சனியில் உங்களை நீங்கள் வெகு லகுவாக உணர்வீர்கள். அதனால வளர்ச்சிக்கு குறை கிடையாது. நீங்க வளர்ச்சியில கவனம் பண்ணுங்க.
ஏழரை சனி, ஜென்மச்சனி இதெல்லாம் மறந்துட்டு இருங்க. ரொம்ப அழகான ஒரு ஜாதக அமைப்பு. மீன ராசிக்கு இந்த மாதிரி ஒரு யோகம் 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, அதுவும் தனுர் ராசியில் இருக்கிறதுலாம் அது 10ஆம் இடத்துல அவருக்கு தான் திக்பலம் இருக்கிறது. அதனால உங்களுக்கு வளர்ச்சியில குறையே இருக்க போறதில்ல. வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ஏழரை சனியினால நிக்க போறதில்ல. வீறு நடை போடுங்கள். ஆக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி அமைகின்றேன். இந்த புத்தாண்டு ஆனது உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக, நிம்மதியை கூட்டுவதாக, அதே போன்று பெருமிதம் கொள்ளத்தக்க வகையில் அமைய வேண்டும் என்கின்ற ஆசீர்வாதங்களுடனும் வாழ்த்துக்களுடனும் அமைகின்றேன். விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். ஓம் சாந்தி.